நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளே துனியா. விசாரத் உத்ராத்தில் வந்து பஞ்சவடியில் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு இந்த எஸ்ஏ ஃபுல்லாக போட்டிருக்கோம். லட்சுமணுடைய மனநிலையும் சூர்பனகை பற்றி போட்டோம். இன்றைக்கி வந்து தேர்டில் வந்து லட்சுமணையும் சூர்பனகாவும் வந்து ஒருத்தருக்கு வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி ஃபுல்லாக எஸ்ஏ பார்க்குறோம். இது சரவணாந்திகளில் நடத்துகிறோம். பேஜ் நம்பர் 260. பஞ்சவடிக்கு ஆதார் பர் லக்ஷ்மண் एवं शूर्पणखा के बाते विवाते का சித்திரன் கீஜே அவங்களுடைய வந்து உரையாடல் பற்றி பேசுகிறாங்க. லக்ஷ்மணும் சூர்பனகையும் வந்து பேசுகிறாங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த கட்டுரை பார்க்குறோம். பஞ்சவடிமே ராத்து மனோரம் தீ வந்து அந்த பஞ்சவடியிலேருந்து ராத்துனா இரவு வந்து மனோரதம் அப்படின்னா வந்து அந்த பொழுது வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்தது. ஸ்ரீராம் அவர் சீதா தோனி பர்ணக்குடி மே ஷோ ரகேத்தே அந்த இடத்துல வந்து ஸ்ரீராமும் சீதாவும் வந்து பர்ணக்குடி என்ற இடத்துல வந்து குடிசை போட்டு அங்கே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மண் பாகர் ஏக்கு சிலாப்பர் பைட்டேத்தே லக்ஷ்மண் அவங்க தூங்குறாங்கன்ட்டு நான் அவங்க வந்து பாதுகாவலாக இருக்கிறதுக்கு லக்ஷ்மண் வந்து வெளியில் வந்து ஏக்கு சிலா அப்படின்னா வந்து ஒரு கல் சொல்லலாம், பாறையும் சொல்லலாம். அந்த பாறை மேலே வந்து அவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். வே ராம் சீதா கி ரக்ஷி ஹேது ஜாகேத்தே அவங்க வந்து அவர் உட்காந்துருக்காரு. அதில் வந்து ராம் சீதாவின் பாதுகாவலராக ரக்ஷா ஹேது அப்படின்னா வந்து அவங்கள பாதுகாவலராக லக்ஷ்மணன் இருக்கிறார். இத்தினே மே சூர்பனகா வகாங் ஆகி அந்த இடத்துக்கு வந்து சூர்பனகா வந்து அங்கே வருகிறாள். லக்ஷ்மண் அவரு சூர்பனகா கே பீச் ஜோ பாத்தே விவாத்தே ஹுவா ஆகே உஸ்கா சித்திரணி அந்த இடத்துக்கு வந்து சூர்பனகை வர அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வந்து இந்த கதையில் வந்து நம்ம வந்து பார்க்குறாங்க. விவாத் அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு வந்து பேசிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த கட்டுரையில் பார்க்குறோம். லக்ஷ்மண் ரூபவதி சூர்பனகாக்கு தேக் கர்பி குச்சி நகி போலி லக்ஷ்மண் வந்து சூர்பவதி அப்படின்னா இந்த ரூபவதி அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்தாலும் சூர்பனகா வந்து அழகானவளாக சூர்பனகா இருந்தால் அவளோட அழகை பார்த்து தேக்குக்கர் குச்சி நகி போலே அவள் அழகாக இருக்கிறான்னு பார்த்துட்டு போடாமல் எதுவுமே வந்து லக்ஷ்மண் வந்து பேசலை. நகி போலே அப்படின்னா பேசலை. इसलिए वग स्वयं लक्ष्मण से बोलने लगी कि मुझे देख कर भी तुम சுப்பு ரகே சூர்பனகை சொல்கிற இந்த மாதிரி வந்து இந்த இப்போ லக்ஷ்மணன் பார்த்து நம்மகிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி நாம்ளே போய் பேசலான்ட்டு லக்ஷ்மண்கிட்ட வந்து லக்ஷ்மண் போல்னே லகி போய் முஜே தேக்கிக்கார் ஏன் நீ வந்து என்னை பார்த்துட்டு நீ ஏன் அமைதியாக இருக்க? சுப் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். நீ தும்முனா நீ வந்து அமைதியாக இருக்க அப்படின்ட்டு சூர்பனகை வந்து லக்ஷ்மண்கிட்ட கேட்குற. தும் வீர் திக்காயி படுத்தேங்க நீ உன்னை பார்த்தா நீ வீரனா தெரிகிற. வீர் அப்படின்னா நீ வீரனா தெரிகிற. படுத்தேகோ மகர் ஆனால் ஏக்கு நாரிக்கோ தேக்குக்கர் கபரா ரகேத்து ஆனால் பார்த்தா நீ உருவத்தில் பார்த்தா வீரனாக இருக்க. ஆனால் வந்து நான் ஒரு பெண்ணை பார்த்து நீ வந்து பயப்படுற. கபரா அப்படின்னா பயம்னு அர்த்தம். ஒரு நாரினா பெண், ஒரு பெண்ணை பார்த்துன்னா நீ பயப்படுற அப்படின்னு சூர்பனகை வந்து லக்ஷ்மணை கேட்குறான். லுச்சா தியாகக்கர் முஜேகி பிரதம் போல்னா படா லுச்சா அப்படின்னா வெட்கம்னு அர்த்தம். இந்த வெக்கத்தை விட்டுட்டு முஜேகி பிரதம் போல்னே படா நீ உன்னை பார்த்தா அந்த வெக்கப்படுற பொண்ணு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இசே ஷாபித்து ஹோத்தாக கி புருஷு ஷப்பு இப்போ சூர்பனகை தான் சொல்லிகிட்டு இருக்கா. புருஷு ஷப்பு நிர்மங்கே நீ உண்மையிலே வந்து ஆண்கள் எல்லாமே வந்து இரக்கமற்றவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சூர்பனகை வந்து லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறான். லக்ஷ்மண் புத்தர் தேத்தேகை ஹுயே போலே இப்போ அதை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு லக்ஷ்மண் வந்து இப்போ தான் வந்து பதில் சொல்கிறாரு. புத்தர்னு ஒரு பதில் கொடுக்குறாரு. ஆதி ராத்துக்கோ அகேலி அவுரத்து கோ தேக்குக்கர் முஜே ஆச்சரிய ஹோ ரகேகே என்ன சொல்கிறாருன்னா வந்து ஆதி ராத் அப்படின்னா வந்து நடு ஜாமத்தில் வந்து மிட் நைட்டில் வந்து நீ வந்து தனியாக அகேலினா தனியாக வந்து
ஒரு பெண்ணு வந்து உன்னை பார்த்த உடனே அவுரத்து கோ தேக்குக்கர்னா மிட் நைட்டில் வந்து ஒரு பெண்ணு வந்து தனியாக வந்து உன்னை பார்த்த உடனே முஜே ஆச்சரியம், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த நடுராத்தில் நீ வந்து தனியாக அந்த இடத்துல வந்திருக்க, அதனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஆச்சரியமாக தெரியுது. தும் ஆக்காரன் புருஷோங்கோ நிர்மம் ககத்திகி மை பராயி ஸ்திரியோं से बातें கர்ணேக்கா ஆதி நகிகை. அப்போ வந்து அவர் லக்ஷ்மண் சொல்கிறாரு, நான் வந்து எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலுமே நான் வந்து பார்த்தா ஸ்திரியோன பெண்ணுன்னு அர்த்தம். பராயி அப்படின்னா வந்து சாதாரண எந்த ஒரு பெண்ணுமே மற்ற பெண்களை நான் பார்த்தாலும் நான் ஆதி நகி ஆட்டி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் லக்ஷ்மணன் வந்து சொல்கிறாரு, சூர்பனகிட்ட சொல்கிறாரு. மை நிர்மம் அவரு கூர்கை நிர்மம் நீ வந்து நீ ரொம்ப நான் வந்து இரக்கமற்றவளாக இருக்கிற, அதே போல் நீ வந்து கொடூரமாக இருக்கிறாய். மை மாதா பிதா பத்தினி சண்பத்தி ஷப்பு குச்சு சோடுகர் இஸ் வன்மே ஆயாகே. அப்போ லக்ஷ்மண் சொல்கிறாரு, நான் வந்து மாதா என்னோடய அம்மா அப்பா பத்தினி மனைவி சண்பத்தி அப்படின்னா உறவினர்கள் ஷப் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டில் வந்து நான் இருக்கிறேன். அதை சோடுகர்னா விட்டுட்டு வன்மே ஆயாகும் இந்த காட்டில் வந்து இருக்கிறேன். ஃபிர்பி இருந்தாலும் கூட மை வகாங்கு பிரசன்னகும் இருந்தாலும் இந்த காட்டில் இருந்தாலும் ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். பிரசன்ன அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மம்தா ஸ்திரியோமி பாயி ஜாத்தாகே. மம்தா அப்படின்னா வந்து பாசம்னு அர்த்தம். இந்த வந்து இப்போ அன்புன்றது ஸ்திரியம் பெண்கள்கிட்ட தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். மை வீர்கும் பிரிபி இருந்தாலும் கூட பாப்பு கர்ணேசே டர்த்தாகும் இருந்தாலும் நீ ரொம்ப வந்து பயப்படுற. தும்கோ யகாங் தேக்குக்கர் சச்சுமுச்சு மை கபாரத்துக்கும் இருந்தாலும் நான் வந்து நீ வந்து உண்மையிலே வந்து நான் பயப்படுறேன். மேரே மண்மே ஏக்கு சந்தேக பைதா ஹோத்தாக. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து சந்தேகமாக இருக்குது, என் மனதில் வந்து சந்தேகமாக வளருது. பைதான வளர்ச்சின்னு அர்த்தம். தும்மே சங்கோஜி நகிகை. உன்னை பார்த்தா ஒரு இதுமே வந்து ஒரு கூச்சமான பெண்ணாக தெரியவில்லை. சங்கோஜி நகிகை இஸ்லியே தும் பாவனா நகிகோ சங்கதி. நீ வந்து பாவனா அப்படின்னா மனிதன் அர்த்தம். நீ வந்து உண்மையிலேயே நீ மனிதனே இல்லை அப்படின்னு சூர்பனகை பார்த்து லட்சுமணன் சொல்கிற, நீ மனிதனே இல்லை. தானவி இத்தினி சுந்தர் நகி ஹோத்தி. தானவி அப்படின்னா வந்து இந்த இடத்துல அரக்கின்னு அர்த்தம். இந்த அரக்கிகள் வந்து பார்க்கறதுக்கு வந்து சுந்தர் நகி அழகாக இருக்க மாட்டாங்க. சுந்தர் நகி ஹோத்தி. நீ அரக்கிங்க வந்து உண்மையிலேயே பார்த்தா அழகாக இருக்க மாட்டாங்க. இஸ்லி ஆகையால் தும் தானவி நகிகை. நிம்மில்லை நீ அரக்கி வந்து கிடையாது. சக்தி வனதேவி பாலி ஹோத்திகை. வனதேவி வந்து செயலில் வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. இஸ்லியே ஆகையால் தும் வனதேவி நகிகை. உண்மையிலேயே நீ வனதேவி நீ கிடையாது. தும்ஹி பத்தாவோ நீ யாரு? தும் கோன்கோ நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து சூர்பனகை பார்த்து கேட்குறாப்புல. लक्ष्मण के इस चावल पर शूर्पणखा बोलो कि तुमने यहाँ पूछा कि मैं कौन हूँ. அப்போ வந்து லக்ஷ்மண் இதெல்லாம் கேள்வி கேட்டேன். சவால்னா கேள்வி அர்த்தம். லக்ஷ்மண் இவ்வளோ தூரம் வந்து நம்மளை கேள்வி கேட்குறான்ட்டு சூர்பனகா வந்து இப்போ தான் வந்து பூச்சா அவன் கேட்கறதுக்கு வந்து இப்போ தான் வந்து பதில் சொல்கிறா. நீ யாருன்னு கேட்டோன்னே அது கேட்குறான், அது மகர். ஆனால் யக்னகி பூச்சாக்கி மைக்கியா சாகத்திகும். நான் வந்து மைக்கியா நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நீ கேட்கணும். அது இன்னைக்கு மை அதிர்த்த பன்கர் ஆகிகும். எனக்கு வந்து அதிர்த்து அப்படின்னா வந்து எனக்கு அதிகமாக வந்து உறவினர் எனக்கு வந்து
கிடையாது, ஆயுகும் உறவினர் கிடையாது. முஜே आदित्य में क्या क्या मिलेगा। लक्ष्मण न कहा कि मैं वन में रहने वाला கரீப் ஹூ. நான் உங்கள் இனி என்கிட்ட என்ன கேட்க போகிறேன், நான் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கலான்னு வந்தேன். கியா மிலேகா அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அதிகமாக ஏதோ ஒன்று கேட்கலான்னு வந்தேன். அதுக்கு லக்ஷ்மணன் சொல்கிறாரு, கஹா என்கிட்ட மை வன்மே நான் காட்டில் நான் ரகையனை நான் காட்டில் வசித்துட்ருக்கேன். கரீபுகும் நானே ஒரு ஏழையாக இருக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். தும் ஐஸ்வர்யவர்த்தி ஹோ, நீ உங்கள்கிட்ட தான் ஐஸ்வர்யம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சூர்பனகை பார்த்து அவர் சொல்கிறாரு. தும்கோ கியா தே சக்தாகும், இனிமேல் நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும், நீயே ஐஸ்வர்யத்தில் நீ ஃபுல்லாக இருக்கேன். நான் அதிகமாக ஏற்கனவே நான் நிறைய படிச்சிருக்கோம்ல, அதனால் ஃபுல்லாக ஆபரணம் நிறையா போட்டு வந்ததுனால அதை வச்சு லக்ஷ்மணன் சொல்கிறார். சூர்பனகா போலிக்கு அப்போ அதுக்கு லக்ஷ்மண் சொன்னோன்னு சூர்பனகா மட்டும் சொல்கிறா. போலிக்கு தும் பகுத் சுந்தர்கோ, நீ ரொம்ப அழகா, பகுத் சுந்தர்கோ நீ ரொம்ப அழகாக இருக்க. தேவபி இத்தனை சுந்தர் நகி ஹோத்தே, இந்த தேவ அப்படின்னா தெய்வங்களை விட நீ ரொம்ப அழகாக இருக்க. தும் சாகோத்தோ மே தும்கோ தன்வான் பனா சக்தி ஹே, உனக்கு ஏதாவது தன்வான் அப்படின்னா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. யதி தும்காரே जीवन में गोई बाता हो உஸ் தூர் கர் சக்திகை, உனக்கு எவ்வளோ தூர் அப்படின்னு உனக்கு ரொம்ப ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லு. தும்ஹாரு அப்படின்னா உன் வாழ்க்கையில், ஜீவனா வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம்னு சொல்லு, அதை நான் தூரமாக ஓட்டி விட்டுறேன். அதாவது தூர்கர் சக்திகை, என்னால் அது ஓட்ட முடியும் என்னால் அப்படின்ட்டு அவர் லக்ஷ்மணை பார்த்து சொல்கிற. அம்மை தும்கோ ராஜா பனா சக்திகு, நான் இந்த நாங்கள் நாட்டுக்கு உன்னை ராஜாவாக ஆக்கிடுறேன். தும்காரே சத்ரு ஹோ ஹரா சக்தி ஹோ, உனக்கு யாராவது சத்ரு அப்படின்னா எதிரின்னு அர்த்தம். உனக்கு யாராவது எதிரிங்க இருந்தால் சொல்லு, அவங்கள நான் அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். இஸ்பர் லக்ஷ்மண் போல்கி, அதுக்கு சொன்னோன்னு லக்ஷ்மண் பேசுகிறாரு. போல்கி தன்யவாத், இவ்வளோ தூரம் நீ சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சூர்பனகை சொல்கிறார். மகள் ஆனால் முஜே குச்சி நகி சாகிய, எனக்கு எதுவுமே கொஞ்சம் கூட எதுவுமே எனக்கு வேண்டாம். யக்கு சுன்கர் சூர்பனகா கோ நிராசா ஹுயி, உடனே இது சொன்னவொன்னே சூர்பனகைக்கு வாசி நிராசையாக போயிடுச்சு. நம்ம இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறோம், உதவி பண்ணுறோன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறோம், ஆனால் எதுவுமே லக்ஷ்மண் வேண்டான்னு சொல்கிறவொன்னே அவளுக்கு சூர்பனகை மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வக்கு போலிக்கு தும் இத்தனை கட்டின் ஜப்சியா கியா கர் ரகேகோ, உடனே சொன்னோன்னா அப்போ சூர்பனகை மறுபடியும் பேசுகிறா. போலினா மறுபடியும் பேசுகிறா. நீ இத்தினி கட்டி இந்த கடுமையான தப்ஸுனா தவம் செய்கிறது, இங்கேயே அவர் பாறை மேலே உட்காந்துட்டு இருக்காரு லட்சுமி, அதனால் தவம் செய்கிறான்ட்டு சூர்பனகை நினச்சிட்டு கேட்குற. இந்த இதில் இந்த கடுமையான இந்த இதில் எதுக்கு நீ தவம் பண்ணிகிட்ருக்கிற, கர் ரகேகோ அப்படின்னு கொஷின் கேட்குறான். தப்சியா கர்ணா சோடி, அந்த தவத்தை நீ ஓட்டிவிடு, சோடே அப்படின்னா ஓட்டிடு. முஜே முஜே அப்புனாவோ, நீ எனக்கு சேர்ந்தவன், என்னவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. முஜே அப்புனா பியார்த்து, நான் உன் மேலே நான் அன்பை வச்சுருக்கேன், நீ எனக்கு நீ அன்பை எனக்கு கொடு, தோனோ கொடுன்னு அர்த்தம். உன் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்கேன், நீ அன்பு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு லக்ஷ்மண்ட்டு சூர்பனகை சொல்கிறான். சூர்பனகா அக்கா யக்கு பிரஸ்தாவ ஷூன்கர் லக்ஷ்மண் ஹைரான் ஹோ கயே. சூர்பனகை இதெல்லாம் சொல்கிறத கேட்டவொன்னே ஷூன்கர்னா காதால் கேட்டுட்டு லக்ஷ்மண் ஆச்சரியப்படுறான். ஹைரான் அப்படின்னா ஆச்சரியப்படுறான். துரந்த் போலேக்கு பாப் சாந்தகோ, இப்போ பாப்புனா பாவம் செய்கிறது, மை
விவாகித்துகும். இந்த மாதிரி நீ உண்மையிலே வந்து நீ பாவத்தை நீ செய்கிற, இருந்தாலும் நான் வந்து திருமணமானவன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் வந்து விவாகித்து அப்படின்னா வந்து மேரேஜ் ஆனவங்க, வந்து திருமணமானவன். துனியாமி குச்சு புருஷத்தோ தீன் தீன் விவாகுகர் லேத்தேகை. இந்த துனியாமி இந்த உலகத்தில் வந்து குச்சி புருஷ் அப்படின்னா சில ஆண்கள் வந்து தீன் விவாகம் அப்படின்னா 2 கல்யாணம் 3 விவாகம்னா திருமணம்னு அர்த்தம். சில ஆண்கள் வந்து 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் வந்து செய்துக்கிறாங்க. கர் லேத்தேகை மகர். ஆனால் மை இஸ்கா சமர்த்தன் நகி கர்த்தா. இதில் வந்து எனக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஆதரிக்க மாட்டேன், இதை வந்து நான் ஆதரிக்கலை அப்படின்னு லக்ஷ்மண் சொல்கிறேன். இந்த மாதிரி அங்கே 2 கல்யாணம் 3 கல்யாணம் செய்கிறதுல எனக்கு வந்து இதை பிடிக்கலை. நாரி மே ஜோ பவ்ய பாய ஜாத்தியாகை. நாரி அப்படின்னா வந்து பெண்கள் வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு நாரியுமே பெண்கள் வந்து ஜோ பவ்ய எதிர்பார்க்கிற அளவுக்கு பாயே ஜாத்தியகை பவ்ய பாவ புருஷோமே பி ஹோனே சாகியே. பெண்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன் அதே அளவுக்கு ஆண்களும் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. அதை புருஷம் அப்படின்னா ஆண்களும் வந்து அதை வந்து எதிர்பார்க்குறாங்க. மேரா யகி விஸ்வாசம். இதில் வந்து எனக்கு வந்து இதில் நிறைய நம்பிக்கை இருக்குது. யகாங் விஸ்வாசம் நம்பிக்கை நடத்துது. இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. லக்ஷ்மண் கோ உத்தர் தேத்தே ஹுயே. இப்போ லக்ஷ்மண் வந்து உத்தர் தேத்தே ஹுயே சூர்பனகா நீ ககா. அதை வந்து பதில் சொன்னோன்னே அது வந்து சூர்பனகா வந்து சொல்கிறா, ககா சாந்து அப்புனா ரூப் நகி दिखाता तो चकोर उसी से प्यार नहीं करता. அப்போ வந்து சாந்த் அப்படின்னு நிலவுன்னு அர்த்தம். அப்போ சூர்பனகை சொல்கிறார் லக்ஷ்மணை பார்த்து, அப்புனா வந்து நிலவு வந்து அப்புனா ரூப் தன்னுடைய உருவத்தை வந்து காட்டலினா ரூப்பு நகி திக்காத்தா. வந்து நிலவு வந்து மாலையில் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து காட்டலினா சக்கோர் உசிசே பியார் நகி. அது அந்த நிலவு மேலே வந்து யாரும் வந்து அன்பு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. கருத்து அது வந்து வெளிச்சத்தை ஒளி வந்து நிலவு வந்து கொடுக்குதில்ல, அந்த உலகமே நிறைய கறிக்கட்ட மாதிரி இருட்டாயிடும் அப்படின்ற. ஜீபு ஜுவாலா நகி திக்காத்தா தோ பதங்கு உஷ்மி கூத்துக்கர் நகி மர்த்தா. அப்போ இங்கே வந்து தீபுனா வந்து விளக்குன்னு அர்த்தம். விளக்கு வந்து ஒளியை வந்து காட்டிலினா நகி திக்கானா. அந்த விளக்குன்னா அந்த தீபம் வந்து ஒளியை வந்து நம்மளுக்கு காட்டிலினா பதங்கன்னா இந்த விட்டல் பூச்சி வந்து உஷ்மே கூத்துக்கார். அது வந்து அந்த உயிர் அது வந்து ஒளி காட்டினா அது வந்து இறந்துரும். நகி மர்த்தான இறப்புன்னு அர்த்தம். அந்த ஒளி காட்டினா அது வந்து இறந்துரும். அடுத்த பாயிண்ட் வந்து சிக்காரி பஜா நகி பச்சாத்தா தோ ஹிரன் பக்கடா நகி ஜாத்தா. சிக்காரி அப்படின்னா வேட்டைக்காரன் வந்து பஜானா வந்து கருவின்னு அர்த்தம். வேட்டைக்காரன் வந்து தன்னுடைய கருவியில் வந்து பச்சாத்தா அப்படின்னு வாசிக்கிறது. அந்த வாசிப்பை கேட்டதுனால தான் மான்கள் வந்து அவங்களால வந்து மான்கள் வந்து பிடிக்க முடிஞ்சது. பக்கட்டா நகி ஜாத்தா. तुम अपना सुंदरता नगी दिखाता तो मैं भी तुम्हे நகி சாகத்தி. அதனை இந்த 3 உதாரணமாக சொல்லிட்டு தும் சுந்தர்தா நீ வந்து ரொம்ப நீ அழகாக இருக்கிறதுனால தான் நகி திக்காது. உன்னை நான் பார்க்கலின்னு நீ அழகாக இருக்க, இருந்தாலும் வந்து உன்னை நான் பார்க்கலினா மைபி தும்கே நகி சாகத்தி. நான் உன்னையிலே நான் விரும்பியிருக்க மாட்டேன். நான் உன்னை இந்த இடத்துல பார்த்ததுனால தான் உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்கிறா. மை பிரேம் மாங்கத்தே ஹுயி கடிகும். அதனால் நான் பிரேம்னா எனக்கு வந்து அன்பை கொடு. நான் வந்து இந்த கடினா நிற்கிறது, எனக்கு வந்து அன்பையும் அந்த ஹுயி கடிக அப்படின்னு அன்பையும் காதலையும் வந்து எனக்கு கொடு மாங்கத்தி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து கேட்குறேன், நீ வந்து திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. தும் அப்புனா ஹத்திய கபாடு கோல்தோ தும் அப்புனா வந்து என் மனசில் வந்து இதயத்தில் வந்து நீ தான் இருக்கிற அப்படின்னா கோல்னால் வந்து திறப்புன்னு அர்த்தம். என் இதயத்தில் வந்து நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி சூர்பனகா சொல்கிறா.
आगे लक्ष्मणन शूर्पणखा को डांट दे हुए बोले कि तुम्हारा मन प्रवन में फगने वाले जंट के समान है. அப்போ ஆகிய லக்ஷ்மணன் வந்து சூர்பனகை என்ன சொல்கிறாப்புல, இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறாரு கண்டு கோ டான்ட்டுதே அப்படின்னா வந்து திட்டுறான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூர்பனகை சொன்ன உடனே லக்ஷ்மணன் வந்து கோவம் வந்து என்ன பண்ணுறான், சூர்பனகை வந்து திட்டுறான். டான்ட்டுதே ஹுயே போலோ திட்டிட்டு தும்காரே மண் பிரச நீ வந்து என் மனசில் வந்து கண்டிப்பாக உன்னுடைய மனசில் வந்து நான் வந்து கிடையாது அப்படின்னு உண்மை வந்து உன் மனம் வந்து என்மீது மண் பிரவன் உன் மனம் வந்து உண்மையிலே உனக்கு வந்து அலமோதிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் லக்ஷ்மணன் வந்து சூர்பனகை பாடுறான். பகரலே வாழையோ ஜண்டேக்கு சமானியம், உன் மனம் வந்து சமமாகவே இல்லை, அலமோதிட்டே இருக்கு. தும் சாவதான்கோ, உனக்கு வந்து நான் எச்சரிக்கை சொல்கிறேன். நீ எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து நீ கிளம்பிடு. ஜாவோ அப்படின்னா கிளம்புன்னு அர்த்தம். இங்கே இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சூர்பனகை பார்த்து லக்ஷ்மணன் சொல்கிறாரு. பர்னர் ஹூ பர்னர் அப்படின்னா வந்து நான் வேறு ஒருத்தருக்கு வந்து நான் கணவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. பர்னர்னா வேறு ஒருத்தருக்கு நான் வந்து கணவனாக இருக்கேன். இத்தினே மே ஷபேராகுவா, இது பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பொழுது வந்து விடிய ஆரம்பிச்சிடுச்சு. இது ஃபுல்லாக இரவு முழுதும் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஷபேரா அப்படின்னா வந்து பகல் வந்து விடிய ஆரம்பிச்சிடுச்சு. சீதாஜி குட்டி சே பாகர் நிக்கலின், அப்போ வந்து விடிய ஆரம்பிக்கும். சீதாதேவி வந்து அந்த குடிசையிலேருந்து வெளியில் வராங்க. லக்ஷ்மண் அவர் சூர்பனகா பாத்து விவாத்து பந்துகுவா, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, விவாதம் பண்ணுறத சீதாதேவி வந்து பார்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.